இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு செமி ஃபர்னிஷ்டு ஸ்டைலிஷான டிசைனில் கான்டெம்பரரி பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க்கு பாக்ஸ் பேட்டர்னில் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக ட்ரை கலரில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடு தானுங்க நம்ம பார்க்குறது. ஃப்ரண்ட்டில் 3 கலரில் பெயிண்ட்டு, டஃப் அண்ட் கிளாஸு, ஸ்பாட்லைட்டு, டாலான டெக்ஸ்சர் ஒர்க்கு, அதுக்கு பேஸாக பார்டரில் நம்மளுக்கு சிவில் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை. 2.4 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங் சைட்டில் 30 அடி ரோட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னா நச்சுன்னு பிடிக்கிற மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. பெரிய ரேம்ப் கொடுத்து முன்னாடி நம்மளுக்கு பாதாள சாக்கடை இருக்குது. மெட்டலில் கேட்டு லேசர் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா 9x18 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு. நம்மளுக்கு இபி வைக்கிறதுக்கு எல்லாமே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், சைடு வாலில் உங்களுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சுருக்காங்க. நல்ல வீட்டில் எல்லாமே யூபிவிசியில் விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் மேலே ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றி வர காம்பவுண்ட் இருக்குது. செட்பேக் ஏரியா முன்னாடி கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லும் டைல்ஸ் போட்டு அவுட்ரு டாய்லெட் இண்டியன் டைப்பில் இருக்குது. 5x3 அப்படிங்கிற அளவில். அது போக நம்மளுக்கு கிச்சன் டைனிங் ஹாலில் இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றி வர இடம் கொடுத்து ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. 5x7 அப்படிங்கிற அளவில் தேக்கில கதவு ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. கிழக்கு பார்த்தா தலைவாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய ஹாலு. வீட்டில் மேலே ஃபால் சீலிங் சிவில் ஒர்க்லேயே பண்ணி ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. டூப்ளக்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற காட்டி ஸ்டெப்ஸ் ஹாலில் இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டு ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ஷோகேஸ் செல்ஃபு டாலாக கொடுத்து லூவர் பேட்டர்னில் டிவி யூனிட் பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட்னுடைய கேபினெட் நல்லா ஸ்டோரேஜுக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டாக இந்த வீட்டை பிளான் பண்ணி ஒவ்வொரு ரூம்லையும் ஒன் சைடு வாலில் டார்க்காகவும் பாக்கி இருக்கிற சைடு மைல்டான கலர்லையும் பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப எடுப்பாக இருக்குது. கிச்சனும் டைனிங்கும் போகும்போது நம்மளுக்கு பேனலிங் ஒர்க்கு உட்டன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் சிஎன்சி லேசர் கட்டிங்கில் நம்மளுக்கு பூஜா ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி மேலே உங்களுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டைனிங் ஹாலில். கிச்சன் 8x8 அப்படிங்கிற அளவில் யூ டைப்பில் கவுண்டர் டாப் கிரானைட்டில் போட்டு மேலே லேஃப்ட்டுக்கும் சரி ஓவர் ஹெட் ஸ்டோரேஜு, சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா வெளிச்சம் வர மாதிரி அட்டகாசமாக இந்த மாடுலர் கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட்டுக்கு நம்மளுக்கு கிளாஸில் போட்டு மேலே டியூயல் டோனில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனு. கீழே நல்லா ஸ்டோரேஜுக்கு டியூயல் கலரில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது இந்த மாடுலர் கிச்சனோடு அமைஞ்ச ஸ்டைலிஷான கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வார்ட்ராப்பு, மேலே கபோர்டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்லையும் டிஃப்ரெண்ட்டான கலரில் நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கை நல்ல வென்டிலேஷன் கொடுத்து ஒன் சைடு வாலில் டார்க்கான கலர்லையும் பாக்கி மைல்டான கலர்லையும் பிளான் பண்ணி அட்டாச்சு டாய்லெட் எல்லா ரூம்லையும் ரொம்ப பெருசாகவே கொடுப்பாங்க. மினிமம் 5x6 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லும் டாப் டு பாட்டம் நம்மளுக்கு டைல்ஸ் டியூயல் பேட்டர்னில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் வந்துடும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரையில் கோர்ட்டு, தாலுக்கா ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல் நிறைஞ்ச இடத்துல அமைஞ்சிருக்குங்க. மேலே போகிறக்கு டியூயல் பேட்டர்னில் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் லெதர் ஃபினிஷிங்கு. ஸ்டெப்ஸுக்கு மேலே போகும்போது ஃபோட்டோ ஃப்ரேமோ
நல்ல பெரிய வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வெளிச்சம் ஹால்குள்ளே வர மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் கொடுத்து மேலே பெரிய லாபியில் வந்து ஒரு உட்லிட் ஏரியா ஸ்டடி ஜோன் மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டாக நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் பாருங்கள். இதுலையும் டியூயல் பேட்டர்னில் கபோர்டு ஒர்க்கு, வார்ட்ராப்பு, கிராஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் மாடுலர் கிச்சன், வார்ட்ராப் எல்லாமே அலுமினியம் HPV மெட்டீரியலில் பிளான் பண்ணியிருக்காங்க. 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. PVCயில் டாய்லெட் டோருங்க. அடிக்கும் தலைக்குமே லக்ஸூரியஸ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டாய்லெட்டில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் வந்துடும். கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லுக்கும் உங்களுக்கு டியூயல் பேட்டர்னில் டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க மைல்டான கலரில். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயமுத்தூர் மதுக்கரை மார்க்கெட் மலுமிச்சம்பட்டி LNT பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. 3rd பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு வடமேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. வார்ட்ராப்பு, ஒன் சைடு வாலில் அழகான ஸ்டைலிஷாக ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி டார்க் கலரில் பெயிண்டிங், அதுக்கு ஸ்பாட்லைட்டு, கபோர்டு ஒர்க்கு, வெர்டிஃபைட் டைல்ஸ், அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணி டியூவல் பேட்டர்னில் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரி நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனோட எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர் மதுக்கரையில் 2.4 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். முன்னாடி வந்தோம்னா 2 டைப்பாக உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனியை, கவர்டு பால்கனியை இது பார்த்தீங்கன்னா அகலமாக ஒன்று கொடுத்து நல்லா சேர் கீர் எல்லாம் போட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கிற மாதிரியும், அதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ரோடு வியூக்கு ஒன்று டஃப் அண்ட் கிளாஸு ஸ்பாட்லைட் கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா பெருசாக உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து நல்லா வடகிழக்கு மூலையில் டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி ரொம்ப காலி இடம் கொடுத்துருக்காங்க. கார்டன் ஸ்பேஸோ துணி காய போடுறதுக்கு மாதிரி. மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயமுத்தூர் மதுக்கரை மலுமிச்சம்பட்டி ஒத்தக்கால் மண்டபத்தில் வீடு வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்மளுடைய நண்பர்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலே டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி 3 அடி ஹைட்டில் நல்ல RCலேயே நம்மளுக்கு வாட்டர் டேங்க் 2 வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ப்ரெஷர் வர மாதிரி சுற்றி வர ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கோயமுத்தூர் மதுக்கரை மார்க்கெட், மதுக்கரை மலுமிச்சம்பட்டி LNT பைபாஸ் பக்கத்தில். நம்மளுக்கு சுற்றி 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீடு இருக்குது. கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய வீடு வாங்கும் கனவு மெய்ப்படும்.